அப்படிங்க மக்களுக்கு ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் நம்ம இந்தியன் பைக் டிரைவ் இன்ஜினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்ப் மோடு வரப்போகுது. ஸோ அதில் நம்ம பெட்ரோல் போடுற மாதிரிலாம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ ட்ராக் நம்ம கேமில் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லாங்கஸ்ட் ரோடு மோடும் வந்துருக்கு. வாங்க இந்த வீடியோவில் இப்போ எல்லாம் கொடுக்குன்னு இதை பற்றி பார்க்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம் மக்களே, சேலஞ்ச் வீடியோ. ஸோ அது எப்படி ப்ரோ நம்ம இந்தியன் பைக் டிரைவ் இன்ஜினியில் அந்த லாங்கஸ்ட் ரோட கொண்டு வருது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே எப்படி பண்ணணும், ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணணும், என்ன சீட் கூட எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஆனால் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து டக்குனு ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கிருந்து இந்த ரோடை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் வாங்க. ஸோ இந்த ரோடு வந்து ஆக்சுவலாக பேரே வந்து லாங்கஸ்ட் ரோடு. எங்கே போய் முடியுனே தெரியாது. ஸோ அவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கும், உங்களுக்கே தெரியுதா? ஸோ போயிட்டே இருக்கு, வானத்து போய் எங்கே சூரியனே போய் தொட்டுட்டு வந்துடும் போலையே திருப்பியும். அப்படி அவ்வளோ தூரமாக போயிட்டே இருக்கு மக்களே. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நிறைய அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த லாங்கஸ்ட் மோடு, இந்த இது எப்படி நம்ம கேமுக்குள்ளே இந்த மோடு கொண்டு வருது அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி கொண்டு வரணும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேனல் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாதவங்க நம்ம லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஏதோ தரோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இதோட மோட் லிங்க் இருக்கும். ஸோ அதை அப்படியே இன்டர்நெட் ஆப்ஷனில் போட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி இன்டர்நெட் ஆன் பண்ணி அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். ஸோ அப்போ நீங்கள் கேமுக்குள்ளே வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேமுக்குள்ளே இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சேலஞ்சை போய் கம்ப்ளீட் பண்ணிக்காமீங்க. சத்தியமாக அடி சொல்கிறேன், நீங்கள் பார்க்குற யாராலையும் பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சு கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ண முடியுதா என்னன்ட்டு. என்ன ப்ரோ இது என்ன ப்ரோ ஜஸ்ட் மேலே போயிட்டே இருக்கணும் அவ்வளோதானே ப்ரோ, எண்டு வரைக்கும் போனது தானே ப்ரோ, ஈஸி அப்போ மேட்ரு ப்ரோ அப்படின்னு சால்ட் வாட்டர் ப்ரோ அப்படின்ட்டுருவீங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா போக போக என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். ஸோ காரும் பார்த்தீங்கன்னா ஏறி நல்லா அசால்ட்டாக ஏறி போயிட்டே இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் போக 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 இன்னும் ஹை ஆல்டிடியூட் போகல என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இன்னும் நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டோம் கீழேருந்து மேலே, இன்னும் போயிட்டே இருக்கு ரோடு, இன்னும் முடியவே இல்லை. இந்த எண்டு வந்து நீங்கள் தொடவே முடியாது மக்களே, அடி சொல்கிறேன். எவனாலையும் தொட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எவனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஈவன் மீ. ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க இருந்தாலும் நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம விட மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஆத்தாடி சொன்னல அவ்வளோதான். இதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்பேஸில் போட மிதப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி இல்லாத மாதிரி ஆயிரும் மக்களே. ஸோ அதுக்கு மேலே நம்மளால் ஏறவே முடியாது, டக்குன்னு அப்படியே டவுன்ஃபால் ஆயிடுவோம். அங்கே பாருங்க. ஸோ மை காட், யாரோ காப்பாற்றுங்களே, ஐயோ ஏலே, ஐயோ போச்சு ஒட்டமெண்ட்டை தேய போதே, ஐயோ யாரோ காப்பாற்றுங்களா டே போச்சு. அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிச்சு மக்களே. ஸோ விடுங்க, நம்ம இதை பற்றி நம்ம வீடியோ எண்டில் இன்னும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய அப்டேட் நம்ம பார்க்கறது இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பெட்ரோல் பம்ப் மோடு வர பார்த்தா ப்ரோ. உண்மையாகவே நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெட்ரோல் பங்க்கு போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்ணால் பெட்ரோல் போடுற மாதிரி ஆப்ஷன் வரப்போதா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்ம் ஆகாத ஒரு அப்டேட் தான். பட் இது நான் 100% கன்ஃபார்ம் சொல்ல மாட்டேன். பட் நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, அந்த மாதிரி வரப்போகுதுன்ட்டு மேபி. ஸோ இந்த இயரில் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்னா அப்படின்னா ஸோ என்ன மாதிரி அப்டேட்னா, ஸோ சப்போஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்பிசி நிற்கிற மாதிரியும், ஸோ நம்ம இப்போ அந்த வண்டி நிறுத்தின உடனே இந்த இடத்துல பெட்ரோல் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷனும் வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுக்கொண்டு ரிக்வஸ்ட் கொண்டு இருக்கிற ஒரு அப்டேட் தான் இது. ஸோ அதனால் மேபி வர வாய்ப்பு நிறையவே இருக்குது நம்ம இந்தியன் பைக் டிரைவிங்கில். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இன்னும் கொஞ்சம் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பட் இது 100% கன்ஃபார்மானு கேட்டிங்கன்னா கிடையாது, அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அப்கமிங் ஸோ வெஹிக்கிள்ஸ் ஏதாச்சும் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கேமில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்குனா ரெண்டே ட்ரக்கு. ஒன்று இந்த ட்ரக்கு, அடுத்தது இந்த கார் ஏற்றுற ட்ரக் ஒன்று இருக்கும். ஸோ 01212 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ட்ரக் வரும்ல, அந்த ட்ரக்கு தான். ஸோ மற்றவங்க ரெண்டே ட்ரக் மட்டும்தான் நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே இருக்குது. ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் ட்ரக் மேபி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம கேமில் எல்லாமே இந்தியன் வெஹிக்கிள்ஸ் தான் மோஸ்ட்டாக வரும். பட் இது வரைக்கும் இந்தியன் ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வரல. ஸோ அதனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்தியன் ட்ரக்கு மேபி வர வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ நான் பார்க்குறது நீங்கள் பார்க்குறது இல்லை, நான் காமிக்கிறது என்ன ப்ரோ பொம்மையா இல்லை டம்மியான்னு கேட்பீங்க. ஸோ இது நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம், பட் நீங்கள் வந்து ட்ரைவ்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் உள்ளே கொண்டு வந்து சீன் காமிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டை. பட் எப்படி காமிக்கிறதுன்னு கேட்குறீங்க. ஸோ ஜஸ்ட் அதுக்கும் நான் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் கேமுக்குள்ளே போய்ட்டு ஸோ நீங்கள் அந்த என்பிசி போட்டிருக்குல்ல, ஸோ அது மூலிமா நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ ஈஸி தான் இது. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட அக்சஸும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம என்ன போட்டிருந்தோம்னா ஸோ நம்ம கேமில் நியூ வெப்பனும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம தம்ப்நெயில் வச்சுருந்தோம். ஸோ அது வந்து ஆக்சுவலாக நம்ம கேமில் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரப்போகுது. இது 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கேமில் நீங்களே வந்து நோட் பண்ணியிருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன் எடுக்குள்ள உங்களுக்கு சர்க்கிள் வரும்ல. ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் வரக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் எம்டியாக இருக்கும்.
ஸோ அதை நோட் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரில, இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸை கிளிக் பண்ணலாம். ஸோ வெப்பன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எம்டி பாருங்கள், இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸ் இருக்கும் பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் தெரியுதா? ஸோ அந்த எம்டி ஸ்பேஸை கண்டிப்பாக இன்னொரு ஏதாச்சும் கிரைனட்டோ இல்லை ஏதாச்சும் ஸோ எப்படி சொல்கிறது கட்டை ஏதாச்சும் அடிக்கிற மாதிரி ஏதாச்சும் மேபி வெப்பனாக கூட இருக்கலாம், அந்த மாதிரி வெப்பனாக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அது வந்து கூடி சீக்கிரத்துலேயே விட்டுருவானுங்க மக்களே. ஸோ இதுக்கு வந்து 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்ம அப்டேட் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமில் கன்ஃபார்ம் ஆன அப்டேட்டு, கன்ஃபார்மான மோடு, ஸோ அதெல்லாம் எப்படி வரப்போகுது, ஸோ எப்படி போடணும்லாம் சொல்லிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட்டை பார்த்தோம்ல, ஸோ லாங்கஸ்ட் ரோடு அப்படின்னு சொல்லிவிட்டு, ஸோ அந்த ரோட சேலஞ்சை திருப்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை பண்ணலாம். ஸோ கடைசி ட்ரை. ஸோ இதில் வேலைக்கு எவ்வளோ நம்ம சட்டசத்தி கிளம்பிடலாம் வாங்க. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் மக்களே. நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஸோ இது உங்கள் ஃபோனில் ஏற்றி இந்த மோடை கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இவ்வளோ தூரம் சப்போஸ் வீடியோ வந்திருந்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஏதாச்சும் தரேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ட்ரை ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு பைக்கில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா காரில் ட்ரை பண்ணிவிட்டு வேலைக்கு ஆகலை. சரி அட்லீஸ்ட் பைக்கில் பண்ணக்குள்ள மேபி ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஹையஸ்ட்டு ஆல்டிடியூட் போகக்குள்ள நம்மளுக்கு கிராவிட்டி இருக்கும், கிடைக்கும், க்ரிப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் போயிட்டுருக்கோம். ஸோ பட் வந்து பார்த்திங்கன்னா எண்டு ஆகிற மாதிரியே தெரியல, போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரு வந்ததோட இன்னும் கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரா போயிட்டு தான் இருக்கும். ஸோ ஏன்னா பார்த்திங்கன்னா காரு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் கீழே வந்துருச்சு. பட் இருந்தாலும் பைக் அதை தாண்டி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னும் போகும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு, பைக்கும் செத்துருச்சு. பட் இருந்தாலும் பைக் போகுது. ஓ மை காட். ஸோ இங்கே பாருங்கள், இருந்தாலும் பார்த்திங்கன்னா பைக் போகுது. பட் ஓரளவுக்கு மேலே பைக்காலையும் பார்த்திங்கன்னா முடியல. சரி ஓகே ரைட்டு மக்களே, இதுக்குள்ளே முடிவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எதாலையும் பார்த்திங்கன்னா எவனாலையும் பார்த்திங்கன்னா மேலே போய் எண்டு வரைக்கும் போகவே முடியாதுன்ட்டு. ஸோ நம்ம இதோடய வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ சட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு இதுதான் டீசென்ட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம டெய்லி அப்டேட் வீடியோலாம் போடுவோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ டாட்டா பை பை, சி யூ. இப்போ உங்களுக்கு பாய்.